எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. அதில் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 3 4 போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெயிலே வணக்கி விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதுக்கு இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்கினா போதும். ரொம்ப ப்ரௌனிஷாக கோல்டன் இதாக வதக்க வேண்டாங்க. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இந்த மாதிரி வதக்கினா போதும். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் அங்கே போதும். மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வதக்கி விட்டுருங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் தக்காளியை வதங்கிடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச ஒரு 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கலரி விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு கரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணோங்க. இந்த மசாலாவுக்கு இது தாங்க டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இந்த ஹோட்டல்லலாம் வந்து இந்த கடல மாவு தாங்க கரைச்சி விட்டு இந்த மாதிரி செய்வாங்க. அதுதான் இந்த ரிச்னஸ் வந்து வர்றது டேஸ்ட்டு. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு இந்த கடல மாவு ஆட் பண்ணோடனே அதோடைய டேஸ்ட் வந்து நல்ல ஒரு ரிச்னஸ் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் மட்டும் போதுங்க, ரொம்ப ஆட் பண்ண வேணாம். கொஞ்சம் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்ப திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பூரிக்கு. ரொம்ப தண்ணியே போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அந்த மாதிரி ஊற்றி செஞ்சுக்கோங்க. நான் வந்து 1 கிளாஸ் தண்ணி தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதான் இந்த ஹோட்டல் ஸ்டைல் பூரி மசாலாங்க. கொஞ்சமாக இதுக்கு வந்து பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்குன்றதுனால வாய்வு அதிகமாக இருக்கும். பெருங்காய பொடியும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இந்த பூரி மசாலா. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்